இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு ಈ ದಿನದ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆ ஒன் மேன் who ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஆஃப் crowd. கூட்டத்திலே இருந்து தனியாய் நிற்கிறதானே மனுஷன். ಗುಂಪಿನಿಂದ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು. கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. வாருமையா போதகரே, வந்தே மீடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தே மீடம் தங்கீரும். சேருமையா இப்பந்தினியில், சேருமையா இப்பந்தினியில், சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே, மீடம் தங்கீரும். எசையாமுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமைக்கு நீர் பாத்திரராய் இருக்கிறீர். இந்த நாளில் கூட கர்த்தா ஆவலோடு நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். எங்களோடு பேசும், என்னோடு பேசும். ஆம் ராஜா, ஆண்டவரே, நீர் என்ன பேசியாரா மக்களரா மனா தூரரா தூலரா தீ நானா ஓரியாரபா தூலரா தீ கலரா தூரா தீமமானா ஷலாரியாலரா தூலரா. உன் உள்ளத்திலே துக்கம் நிறைந்தவராக நீ அமர்ந்திருக்கின்ற தியாரா மாக்கு ரூத்தரா தியாரபாரா தூரரா. என்ன நடக்க போகிறதோ என்று நீ அமர்ந்து கொண்டிருக்கின்றாய். ದುಃಖದೊಂದಿಗೆ ಕುಳಿತಿದೆಯಾ? ಏನು ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂಬುದನ್ನು ಕಾತರದಿಂದ துக்கம் மாறும் என்று கர்த்தரோடு பேசுகின்றார். உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. உன் துக்கம் மாறுவதாக. அமைதலாய் இருந்து கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. Thank you Jesus. Thank ಸ್ತೋತ್ರ you Lord. ಸ್ವಾಮಿ. Thank you Lord. ಸ್ತೋತ್ರ. Jesus name we pray. Amen. Amen. இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு தலைப்பு, ಈ ದಿನದ ತಿಳಿದುಕೊಳ್ಳಂತ ಒಂದು ಶೀರ್ಷಿಕೆ, கூட்டத்திலே இருந்து தனியாய் நிற்கிறதான ஒரு மனுஷன். ಗುಂಪಿನಿಂದ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಂತಿರುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯ. நாம் இந்த காலகட்டங்களிலே அல்லது சரித்திரத்திலே நாம் பார்ப்போம் என்றாலும் கூட, ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೂ ಸಹ எந்த ஒரு எழுப்புதலோ அல்லது ஒரு மாற்றம் உண்டாக வேண்டுமென்றால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாலே உண்டாயிற்று என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ಯಾವ ಒಂದು ಬದಲಾವಣೆ, ಯಾವುದೋ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕವಾದ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ಕೋಬಹುದು. ஒரு விடுதலையோ ஒரு மறுமலர்ச்சியோ அல்லது ஒரு எழுச்சியோ உண்டாக வேண்டுமென்றால் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய இனிஷியேஷனாலே, அந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய முயற்சினாலே ஆரம்பமாகின்றது. ಯಾವೊಂದು ಒಂದು ಉದ್ದೇಕವೋ ಅಥವಾ ಒಂದು ಬೆಲೆ ಕ್ರಾಂತಿಕಾರಿಯೋ ಯಾವುದೋ ಒಂದು ನಡೀಬೇಕಾದ್ರೆ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರವೇ ಅದು ನಡೆಯಲಿದೆ. வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஒரு தனிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் அழைத்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே உண்டு பண்ணுகின்றார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ವೈಯಕ್ತಿಕವಾದ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ದೊಡ್ಡ ಒಂದು ಉಜ್ಜೀವನವನ್ನು ಆತನು ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. மோசேயை பார்க்கும் பொழுது, கிதியோனை பார்க்கிற பொழுது, ஏசாயாவை பார்க்கிற பொழுது, வேதத்திலே பவுலை பார்க்கிற பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதை நாம் கவனிக்கின்றோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಮೋಸೆಯನ್ನು ನೋಡಬಹುದು, ಗಿದ್ಯನನ್ನು ನೋಡಬಹುದು, ಯೆಶಾಯನನ್ನು ನೋಡಬಹುದು, ಪೌಲನ್ನು ನೋಡಬಹುದು. ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನ ದೇವರು ಮಾಡಿದ್ದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கதாக அந்த மனுஷர்கள் எழும்புகிறார்கள். ಆ ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಆ ಮನುಷ್ಯರುಗಳು ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆனால் இந்த மனுஷனை நாம் பார்ப்போமே என்றால், ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ನಾವು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவர் கூட்டத்தோடு இருக்கிறவர்கள் கூட்டத்தை விட்டு வெளியே காணப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். ಆ ಗುಂಪಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ, ಗುಂಪಿನ ಹೊರಗಿರುವಂತ ಜನರಾಗಿರ್ತಾರೆ. கூட்டம் என்ன சொல்லுகின்றது?
என்று சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டு அதோடு சேர்ந்து போகிறவர்கள் அல்ல, தனியாக இவர்களாக தீர்மானித்து முடிவை எடுக்கிறவர்களாக இருப்பதை நாம் கவனிக்கின்றோம். ಗುಂಪು ಏನು ಹೇಳುತ್ತೆ ಎಂಬುದನ್ನು ನಿರ್ಣಯಿಸದೆ ಇವರೇ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ತಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ತೊಡಗುವಂತವರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டுன்னு அவங்களோடு கூட கடந்து போகிறவர்கள் அல்ல. ಯಾರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅದನ್ನ ಕೇಳಿ ಅವರ ಸಂಗಡ ನಡೆಯುವಂತವರು ಅವರು ಅಲ್ಲ. கூட்டத்தோட கூட்டமா இருப்போம், ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಗುಂಪಾಗಿ ನಾವು ಇರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. அப்படி அல்ல. ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ ಅಲ್ಲ. என்ன நடந்தாலும் நான் தனித்து நிற்பேன். ಏನೇ ನಡೆದರೂ ಸಹ ನಾನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿಯೇ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ எனக்கு ಹೇಳುವ, நலமா எது படுகின்றதோ, ನನಗೆ ಅದು ಆರೋಗ್ಯಕರವಾಗಿ ಯಾವುದು ಕಾಣುತ್ತಿದೆಯೋ, எது உண்மையோ, ಯಾವುದು ನಿಜವಾಗಿದೆಯೋ, எது உத்தமமோ, ಯಾವುದು ಅದು ಉತ್ತಮವಾಗಿದೆಯೋ, எது நல்லதோ, ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದೋ, அதற்காக நான் நிற்பேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ನಿಂತುಕೊಳ್ಳುವನು. தனி மனுஷனா இருந்தாலும் பரவாயில்லை ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿದ್ರೂ ಸಹ என்று தீர்மானம் எடுக்கிறதானே மனுஷர்கள் தான் பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார். ಈ ರೀತಿಯಾದ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ನಮ್ಮ ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சில நேரங்களில் கவனிக்கின்றோம், சில பேரை ஜனங்களே தள்ளி விடுவாங்க முன்னால. ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಜನರೊಂದಿಗೆ ತಳ್ಳಿ ಬಿಡುವಂತವರು. ಜನರೇ ತள்ளி விடுறாங்க. சில பேரை நீ தான் எங்க லீடர் சொல்லி. ಕೆಲವೊಂದು ವ್ಯಕ್ತಿಗಳೇ ಜನರೇ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ನೀನೇ ನನಗೆ ನಾಯಕನೆಂಬುದಾಗಿ ತಳ್ಳಿ ಮುಂದೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. அவர்களை குறித்து நான் பேசவில்லை. ಅವರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಮಾತನಾಡ್ತಿಲ್ಲ. ஒரு கேப்டன் என்ன பண்ணாராம், எல்லா சோல்ஜர்ஸும் வரிசையா நிற்க வச்சிருந்தாரு. ಒಂದು ನಾಯಕನು ಏನ್ ಮಾಡಿದ್ನಂದ್ರೆ, ಅಲ್ಲಿ ಸೋಲ್ಜರ್ಗಳನ್ನ ರಾணுವ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಲೈನಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ರು. எல்லாம் நினைக்கும் போது அந்த கேப்டன் சொன்னாராம், ஒரு விசேஷித்த ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಅದು ಕ್ಯಾಪ್ಟನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அது கொஞ்சம் ரிஸ்க் நிறைஞ்சது. ಅದು ಒಂದು ಕಠಿಣವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. நல்ல ஒரு தீர்மானம் தைரியம் இருக்கிற மனுஷன் தான் அதை செய்ய முடியும். ಒಳ್ಳೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಹೊಂದಿದವನು, ಧೈರ್ಯ ಉಳ್ಳವಂತವನೇ ಅದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த போஸ்ட் தர முடியும். ಅಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಈ ಒಂದು ಪದವಿಯನ್ನು ಕೊಡೋಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அப்படி தைரியமான எடுத்து செய்வேன், அந்த தைரியம் உள்ளதானே, ஒரு தீர்மானம் உள்ளதானே, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இது முன்னின்று செய்வேன் என்று சொல்லுகிற மனுஷன் முதல் ஸ்டெப்பை எடுத்து முன்னால வாங்கன்னு சொன்னாராம். ಏನೇ ನಡೆದರೂ ಸಹ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದು ನಡೆಸ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಧೈರ್ಯವುಳ್ಳಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಮುಂದೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட், யூ கம் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ಒಂದು ಹೆಜ್ಜೆನ ಮುಂದೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕರೆದರು. கொஞ்ச நேரத்துல ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ನಂತರ அங்கிருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், ಅಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ, ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் போயிட்டாங்களாம். ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಅವರು ಹಿಂದೆ ಹೋದ್ರು. ஒரு மனுஷனுக்கு மட்டும் தெரியல, அவன் அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் பின்னால போனாங்கிறது இவனுக்கு தெரியல. ಆದ್ರೆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲೇ ಇದ್ದ, ಆದ್ರೆ ಜೊತೆಗಿದ್ದವರೆಲ್ಲ ಹಿಂದೆ ಹೋದರು ಎಂಬುದನ್ನು ಅರಿಯದವನಾಗಿ ಇದ್ದನು. அவன் இருந்த இடத்துல தான் இருந்தான், ಅವನು ಇದ್ದಂತ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಅವನು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದ. கூட இருந்தவங்க எல்லாம் பின்னால போயிட்டாங்க. ಆದ್ರೆ ಜೊತೆಗಾರರೆಲ್ಲ ಹಿಂದೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. கேப்டன் பார்த்தாரு, இப்போ ನಾಯಕನಲ್ಲಿ ನೋಡಿದನು, பரவாயில்லையே ஒரு மனுஷன் முன்ன வந்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இவனுக்கு தான் போஸ்ட்னு கொடுத்தாராம். ಪರವಾಗಿಲ್ವಲ್ಲ, ಒಂದು ಮನುಷ್ಯ ಧೈರ್ಯವಾಗಿ ಮುಂದೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಪದವಿಯನ್ನ ಆತನಿಗೆ ಕೊಟ್ಬಿಟ್ರು. அவன் தைரியவானா, ಅವನು ಧೈರ್ಯವಂತನ. ஜனங்க பின்னால் தள்ளிட்டாங்க. ಜನರು ಅವನ ಮುಂದೆ ತಳ್ಳಿಬಿಟ್ರು. இல்ல, ಹೌದು. அவனும் தெரியாம அவன் தலைவன் ஆயிட்டான். ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ದಾಗೆ ಅವನ ನಾಯಕನಾಗ್ಬಿಟ್ಟ. அப்படிப்பட்டவர்களை குறித்து நாங்க இங்க பேச வரல. ಅಂಥವರನ್ನ ಕುರಿತು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಮಾತನಾಡ್ತಿಲ್ಲ. உள்ளத்தின் ஆழத்துல டீப் கன்விக்ஷன் இன் ஹிஸ் ஹார்ட், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானத்தோட ஒரு முடிவை எடுக்கிற ஒரு மனுஷனை குறித்து தான் நாம் பேச வருகின்றோம். ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಕಠಿಣವಾಗಿ ದೃಢವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಒಂದಿಗೆ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. உலகத்திலே முதல் ஒரு மனுஷனை நான் கவனிக்கும்படியாய் வாஞ்சிக்கின்றேன். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮೊದಲನಾಗಿ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಲು ಇಷ್ಟಪಡ್ತೇವೆ. ஆதியாகமத்திலே 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, Go into the heart and you and all your households, for I have seen that you alone are righteous before me in this generation. நீயும் உன் குடும்பமும் பிழைக்குள்ளே போங்க, இங்கிருந்து எல்லாரிலும் நீ ஒருவன் மாத்திரம்தான் நீதிமானாய் எனக்கு ಕಾಣಪಟ್ಟಾய். ನೀವು ನಿನ್ನ ಮನೆಯವರು ಎಲ್ಲರೂ ನಾವೇ ಒಳಗೆ ಹಾದು ಹೋಗ್ರಿ, ನನ್ನ ಮುಂದೆ ನೀನು ಒಬ್ಬನೇ ನೀತಿವಂತನಾಗಿ ಕಂಡಿದ್ದೀ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளோ பெரிய கூட்டம், ஜனத்தொகை, ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾದ ಜನರ ಗುಂಪು, அதுல ஒரு மனுஷனை மாத்திரம் கர்த்தருடைய கண்கள் கண்டுதான்.
ಅದರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಮಾತ್ರ ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ಕಂಡಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5 ಇಂದ 8ನೇ ವಚನ ತನಕ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ every inclination of the thoughts of the human heart was altogether evil all the time. அங்க இருந்த எல்லா ஜனங்களுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் செயல்களும் அது தீமை நிறைந்ததாகவே கேடு நிறைந்ததாகவே காணப்பட்டதாம். ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯರ ಎಲ್ಲ ನೆನಪುಗಳು ಮಾತುಗಳು ಅವರ ಆಲೋಚನೆಗಳು ಎಲ್ಲವೂ ಕೆಟ್ಟದಾಗಿಯೇ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் நினைவுல கூட கெட்டதா இருந்ததாம். ಅವರ ನೆನಪುಗಳು ಸಹ ಬಹಳ ಕೆಟ್ಟದಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿದೆ. பாருங்க, ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஜனத்தொகை, ನೋಡಿರಿ, ದೊಡ್ಡ ಒಂದು ಗುಂಪು ಜನಾಂಗವು ತುಂಬಿದಂತ ಕೂಟ, நேஷன், அங்க ஒரு நாட்டுல அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய செயல்கள், அவ யோசிக்கிற காரியங்கள், பேசுற பேச்சு எல்லாம் தீமை நிறைந்ததா இருக்குதாம். ಒಂದು ದೊಡ್ಡ ದೇಶವಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವಂತ ಜೀವಿಸುವಂತ ಎಲ್ಲಾ ಜನಗಳ ನೆನಪುಗಳು ಮಾತುಗಳು ಕ್ರಿಯೆಗಳು ಎಲ್ಲವೂ ಅದು ಕೆಟ್ಟದಾಗಿಯೇ ಇದೆ. அந்த கூட்டத்துல தான் இந்த நோவாவும் அவன் குடும்பத்தினரும் இருக்கிறாங்க. ಆ ಗುಂಪಿನ ಒಳಗ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೋಹನು ಮತ್ತೆ ಆ ಕುಟುಂಬವೂ ಇತ್ತು. அவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧಿಕರು ಎಲ್ಲ ಸಹ ಅಲ್ಲೇ ಇದ್ದರು. வழக்க பழக்கங்கள் எல்லாமே அதுதான். ಎಲ್ಲ ಅವರ ಚಟುವಟಿಕೆಗಳು ಎಲ್ಲವೂ ಅದರಂತೆ ಇತ್ತು. அங்க எல்லா கூட்ட ஜனங்களும் ஒரு விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனுஷன் மட்டும் தனி விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். ಅಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲ ಗುಂಪು ಜನಾಂಗಗಳು ಒಂದು ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಗನು ಮಾತ್ರ ಒಂದು ವೈದಿಕವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದನು. அவன் கூட்டத்தோட கூட்டமா இல்லை. ಅವನು ಗುಂಪಿನ ಸೇರಿದವನಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. ஜனங்கள் பேசுற பேச்சு அருவருப்பான பேச்சுகள், ಜನಗಳು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತುಗಳು ಬಹಳ ಕೆಟ್ಟದಾಗಿರುವಂತದ್ದು. அவருடைய யோசனைகளும் கெட்டதா இருக்குது. ಅವರ ಯೋಚನೆಗಳು ಸಹ ಬಹಳ ಕೆಟ್ಟದಾಗಿಯೇ ಇತ್ತು. பண்ற ஒவ்வொரு காரியமும் அருவருப்பான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ಪ್ರತಿಯೊಂದು ಅವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ವಿರುದ್ಧವಾದವೇ ಇತ್ತು. ಅಲ್ಲಿ ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டோடைய கண்களே தயை பெற்றானா. ಅದರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯೆ ಸಿಕ್ಕಿತ್ತು. பாருங்க, உலகம் முழுதும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய எண்ணம் செயல்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். யார் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு. ಲೋಕವೆಲ್ಲ ದುಸ್ಸಿಸಿ ನೋಡುವಂತ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವತ್ತು ನೋಡಿ ನೋಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு மனுஷனை கொண்டு ஒரு உலகத்தையே ಕರ್ತರು ಮಾತ್ರ ವಿರುಂಬನಾರು. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಲೋಕವನ್ನೇ ಬದಲಾಯಿಸಲು ಕರ್ತನು ಬಯಸುವಂತವನಾಗಿ, ஒரு மனுஷனை கொண்டு ஒரு உலகத்தையே கர்த்தர் ரட்சிக்க விரும்பினாரு. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಲೋಕವನ್ನ ದೇವರು ರಕ್ಷಿಸಲು ಬಯಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அங்கே நோவாவோ ஆண்டுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டான். ಅಲ್ಲಿ ನೋಹನು ದೇವರ ಮುಂದೆ ನೀತಿವಂತನಾಗಿ ಇದ್ದನು. எல்லா ஜனங்களும் அநீதி செய்து கொண்டிருக்கிறாங்க. ಎಲ್ಲಾ ಜನಗಳೆಲ್ಲ ಅನೀತಿಯನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದರು. அவன் மாமா செய்திருப்பான், மச்சான் செய்திருப்பான், அவங்களோட அப்பா செய்திருப்பான், அம்மா செய்திருப்பான், யார் யாரும் அங்க இருந்திருப்பாங்க. எல்லாம் செய்து தான் இருக்கிறாங்க. ஆனா இவனும் அதுல ஒட்டல. பாருங்க, அந்த கூட்டமா இவன் மாறவில்லை. ಅಲ್ಲಿದ್ದಂತ ಸಂಬಂಧಿಕರು, ತಂದೆ ತಾಯಿ ಮಾವ ಅಳೆಯಂದರು ಎಲ್ಲರೂ ತಪ್ಪು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದರು. ಆದರೂ ಸಹ ನೋಗನ ಗುಂಪಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿದ್ದನು. நம்ம யோசித்து பார்ப்போம். ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. நம்ம தனிப்பட்ட விதத்துல நிக்கிறோமா? ஒரு நல்ல காரியத்திற்காக தனிப்பட்ட விதத்துல யார் என்ன பண்ணாலும் பரவாயில்லை, எது நன்மையோ, எது நல்லதோ, எது உண்மையோ, எது உத்தமமோ அதுக்கு நம்மால் தனியாய் நிற்க முடியுமா? ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ಕೆ, ಉತ್ತಮವಾದ ಕಾರ್ಯಕ್ಕೆ, ಒಂದು ವೇಳೆ ಸರಿಯಾದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಲ್ತೀವ ಎಂಬುದನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, எப்படிங்கப்பா தனியாலாம் இருக்க முடியும், நம்ம கூட்டத்தோடு இருக்கிறோம், வேற வழி இல்லை, எல்லாம் சொல்ற மாதிரி தான் நம்மளும் பண்ணிட்டு போனோம். ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಹೇಗಪ್ಪ ನಾವು ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಯಾರು ಹೆಂಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಅವ್ರ ಸಂಗಡ ನಾವು ಸಹ ಹೊಂದಿಕೊಂಡು ನಡೆಯುವಂಥವರಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் இங்கு நோவாவோ வேறு விதத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தான். ಆದರೆ ನೋಹನು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಬಂದನು. அவனுக்கு யாரும் சொல்லல, ಆತನಿಗೆ ಯಾರು ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳಿಕೊಟ್ಟಿಲ್ಲ, நீ இப்படிதான் இருக்கணும்னு. ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯಾರು ತಿಳಿಸಲಿಲ್ಲ. அவனுடைய சுயமாய் அவனுடைய சிந்தனையிலே அவன் தனிப்பட்டவனாய் இருக்க விரும்பினான். ಅವನ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ ಅವನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವನು ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುವಂತವನಾಗಿದ್ದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மத்தவங்க எங்களுக்கு சொல்லலங்க, அதனால எனக்கு தெரியலங்க. இல்ல, உன்னுக்குள்ளே நல்லது வருகிறதா பாரு, யோசித்து பாரு. ಬೇರೆಯವರು ಹೇಳಿಲ್ಲ ಹಂಗಾಗಿ ನನಗೆ ಬಂದಿಲ್ಲ, ನಿನ್ನ ಒಳಗಡೆ ಅದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಪ್ರಾರಂಭವಾಗಬೇಕು. ஹலோ, உன் ரத்தத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர். ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಅದು ನಿನ್ನ ರಕ್ತದಲ್ಲೇ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆட்டோமேட்டிக்கா அது வரணும்.
ಅದು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ಅದು ಬರುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. அப்படி வந்தா தான் கர்த்தர் உன்னை தனியா வேர்பிரிக்கிறாரு. ಆ ರೀತಿಯ ಕಾರ್ಯ ಪ್ರೇರೇಪಣೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಉಂಟಾದ್ರೆ ಮಾತ್ರ ದೇವರು ನಿನ್ನನ್ನ ಪ್ರತ್ಯೇಕಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அந்த மனுஷன் தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். ಅಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಸಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அந்த மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து இந்த மனுஷன் நான் சொல்லுகிற காரியத்தை என் சித்தத்திலே இருக்கிற காரியத்தை செய்வான் என்று சொல்லி அந்த மனுஷன் மேல கண்ணிடுறாரு. ಅಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ದೇವರು ಕಣ್ಣಿಟ್ಟು ನನ್ನ ಚಿತ್ತಾರವನ್ನ ದೇವರು ಈ ಮನುಷ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடு தனி விதத்தில் இருக்கணும், கூட்டத்தோடு கூட்டமா இல்லை. ನಾವು ದೊಡ್ಡ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕು, ಸಾಧಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಗುಂಪಿನ ಒಂದಿಗೆ ಇರದೆ ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஆண்டோட கண்களிலே தயப்பட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ದಯ ಹೊಂದಿದವರಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. அந்த நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பிழையை கட்டு என்று சொல்றாரு. ನೋಹನನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದು ನಾವಿಯನ್ನ ಕಟ್ಟು ಎಂಬುದಾಗಿ. அவன் 120 வருஷமா அந்த பிழையை கட்டி கொண்டிருந்தான். ಅದು ಸುಮಾರು 120 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅದ ಕಟ್ಟುತ್ತಾ ಬಂದನು. யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. எல்லாரும் அவன் சம்பாதித்தையும் அவன் சேர்க்கிற பொருள் எல்லாம் என்ஜாய் பண்ணி அவன் கூத்தடித்து கொண்டு இருந்திருப்பான். ஆனா இவனோ தன்னுடைய பணத்தை, ஆஸ்தி எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது செய்து நிற்கிறான். ನೋಡಿ, ಅಲ್ಲಿಂದ ಜನಗಳು ತನ್ನ ಸಂಪಾದನೆಯನ್ನ ವ್ಯರ್ಥವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಖರ್ಚು ಮಾಡ್ತಾ ಇದ್ದರು. ಆದರೂ ಸಹ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ತನ್ನ ದುಡಿಮೆಯೆಲ್ಲ ನಾವೇ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅವನು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದನು. ಸೊ மத்தவங்க எல்லாம் எது செய்து கொண்டிருந்தாலும் இவனோ வேறு ஒன்று செய்து கொண்டிருக்கின்றான். ಅಲ್ಲಿದ್ದವರೆಲ್ಲ ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಆದ್ರೆ ಇವನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದನು. 120 வருஷமா இவனை அத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரன் சொல்லியிருப்பாங்க. 120 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅಲ್ಲಿದ್ದವರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಹುಚ್ಚನಾಗಿದಿ ಎಂಬುದಾಗಿ. அவனை ஏளனமாய் பேசியிருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟದಾಗಿ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ಇರಬಹುದು. எதுவும் இவன் காதுல விழல. ಇವೆಲ್ಲವೂ ಅವನ ಕಿವಿಗೆ ಅದು ಬಿದ್ದಿಲ್ಲ. நான் செய்யறது கரெக்ட், ನಾನು ಮಾಡುವುದೇ ಸರಿ, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ಯಾರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. எது நலமாய் தோன்றுகிறதோ அதை மாத்திரம் நான் செய்து கொண்டு போ. ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ ನನಗೆ ನೆನಪಿ ಬರುತ್ತೋ ಅದನ್ನೇ ನಾನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. என்ன ஃபியூச்சர் இருக்குதோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ಮುಂದಿನ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದ ಕುರಿತು ನನಗೆ ಯಾವ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதை பத்தியும் கவலை இல்லை. ಬೇರೆಯವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಕುರಿತು ನನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்துன்னு போயின்னு இருப்பேன். ದೇವರು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯವನ್ನ ನಾನು ಮಾಡ್ತಾ ಹೋಗ್ತೀನಿ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷன் தனித்து நிற்கிறான் என்றால் அவனோட குணத்தை நம்ம பார்க்கணும். ஸ்டபர்ன் ஹார்ட் டு ஃபாலோ ஜீசஸ். ಇಂಥ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆಂದ್ರೆ ಅವನ ಹೃದಯದ ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எவ்வளவு உறுதியான ஒரு மனுஷன் என்று யோசித்து பாருங்க. ಎಂತ ಒಂದು ದೃಢವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿ. அத்தனை அவரோடு கூட அத்தனை கூட்டமும் இவனுக்கு எதிர்த்து நின்று இருக்கும். ಅಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಗುಂಪಿನ ಜನಗಳು ಇವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತಿರಬಹುದು. பைத்தியக்காரன் சொல்லியிருப்பாங்க. ಒಂದು ವೇಳೆ ಅವನು ಉಚ್ಚ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಬಹುದು. ஏன் நீ குடும்பம் கூட பேசியிருக்கோம், ಅವ್ರ ಕುಟುಂಬದವರು ಸಹ ಮಾತನಾಡಿರಬಹುದು. ஆனால் இவனோ ಆದರೆ ಈತನು கூட்டத்திலே கூட்டமாய் இல்லை, ಆತನ ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಗುಂಪಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. ஒரு காரியத்தை சாதிக்க வந்த மனுஷனாய் இருந்தான். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಸಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಂತ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ಅಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தருடைய கண்களின் மேல் விழவில்லையே என்று அநேக நேரங்களில் சொல்றோம். நம்ம ದೇವರ ಕಣ್ಣು ಕಟಾಕ್ಷವು ನನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದಿಲ್ಲಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಸಾರಿ ಹೇಳ್ತೀವಿ. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ನಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ஆர் வி டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ்? ನಾವು ಬೇರೆಯವರಿಂದ ಪ್ರತ್ಯಕ್ಷಪಟ್ಟವರಾಗಿದ್ದೀವಾ? எந்த விதத்துல மற்றவங்களை விட நாம் தனித்து காணப்படுகின்றோம்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ ನಾವು ಬೇರ್ಪಟ್ಟವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ? கர்த்தருக்கு பிரியமான காரியத்திலே நாம் இருக்கின்றோமா? ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೀವಾ? நலமானதை பிடித்து கொண்டிருக்கின்றோம். ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡವರಾಗಿದ್ದೀವಿ. இல்லைன்னா நாம் லாபத்திற்காக, சுயநலத்திற்காக, மற்றவுடைய மதிப்பிற்காக, புகழுக்காக நம்மை விற்று கொண்டிருக்கின்றோமா? ಒಂದು ವೇಳೆ ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ ಬೇರೆಯವರು ನಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದೆಂಬುದಾಗಿ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀವಾ? பொல்லாங்கு நிறைந்த உலகத்திலே ஒரு மனுஷன் தனியா இருந்தானா? ಬಹಳ ಕೇಡುಳ್ಳ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷனை கொண்டு உலகத்தையே கர்த்தர் ரட்சித்தாரு. ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ಲೋಕವನ್ನ ದೇವರು ರಕ್ಷಿಸಿದರು. பாருங்க, அந்த குடும்பம் அழிஞ்சு போயிருந்தா உலகமே அழிஞ்சு போயிட்டு இருக்கும். ನೋಡಿರಿ, ಆ ಕುಟುಂಬವು ನಾಶವಾಗಿ ಹೋಗಿದ್ರೆ ಎಲ್ಲವೂ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತಿತ್ತು. அவன் மூலமா தான் உலகம் மறுபடியுமாக
பலுகி பெருக ஆரம்பித்தது. ಆವತ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕುಟುಂಬದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲ ಜನರು ಹೆಚ್ಚಾದರು. ஹியூமன் ரேஸ் அழிந்து விடாதபடிக்கு அந்த ஒரு மனுஷன் தான் தனித்து நின்னான். ಮನುಕುಲವು ನಾಶವಾಗದೆ ಆ ಮನುಷ್ಯನು ಮಾತ್ರ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡನು. ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறான்னு யோசித்து பார்க்கணும் நாம். ಅವನು ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಸಾಧಿಸುವುದೆಂಬುದನ್ನು ನೋಡಬೇಕು. கூட்டத்தோடு கூட்டம் அல்ல, ಅದು ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಗುಂಪಾಗಿ ಅಲ್ಲ. தனியாய் நம்ம ஆண்டவருக்காக நிற்க முடியுமா? ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? நலத்தை நீதிமானாய் இருக்க நம்மளால் முடியுமா? ನೀತಿವಂತ ಶಿಷ್ಯನಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? இது பொல்லாங்கு நிறைந்தான உலகம் என்று நாம் அறிவோம். ಈ ಕೇಡು ತುಂಬಿದಂತ ಈ ಲೋಕ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ஆனால் இதின் மத்தியிலே கூட ಆದರೂ ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ஆண்டோடு கண்களுக்கு முன்பாக ದೇವರ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ நீதிமானாய் நாம் இருப்போம். ನಾವು ಶಿಷ್ಯರಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. அடுத்தபடியாக ஒரு மனுஷனை கவனிக்கின்றோம். ನಂತರ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இவன் ஒரு வேறு விதத்திலே தனியாய் நிற்கின்றான். ಇವನು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தானே சகேயு. ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಸಗೆಯು. அவன் லூக்கா லூக்கான் சுவிசேஷத்தில் 19 அதிகாரத்தில் 1 5 படிக்கும்போது நாம் இது கவனிக்கின்றோம். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು ಇದನ್ನು. அங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், அவன் பேர் சகேயு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡ್ತೀವಿ, ಅಲ್ಲಿ ಜಕಾಯನ್ ಎಂಬುದಾಗಿ. அவன் டாக்ஸ் கலெக்டர். ಅವನು ಸುಂಕದ ವಸೂಲಿ ಮಾಡುವಂತವನು. மொத்தம் இன்னொன்று சொல்கிறது, அவனுடைய லிமிட்டேஷன், அவனுடைய குறை என்னன்னா அவன் ரொம்ப குள்ளமானவன். ಆತನಿಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಕೊರತೆ ಏನಂದ್ರೆ ಒಂದು ಕುಳ್ಳವಲ್ಲು ಮನುಷ್ಯ, ಗಿಡ್ಡದಾದ ಒಂದು ಮನುಷ್ಯ. ஸோ ஜனங்க அருவருக்கத்தக்கதான எல்லா காரியமும் அவனில் இருந்தது. ಜನಗಳು ತಿರಸ್ಕರಿಸುವಂತ ಎಲ್ಲ ಗುಣಾದಿಶಯಗಳು ಆತನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದನು. ஒன்று, அவனுக்கு அழகு கிடையாது, அழகா இல்லாமல். ಒಂದು, ಅವನು ರೂಪವಂತನು ಅಲ್ಲ. நல்ல ஒரு பர்சனாலிட்டி, பார்த்த உடனே ஒரு அட்ராக்ட் ஆகுறாங்களே, அந்த பர்சனாலிட்டி இல்லை அவனுக்கு. ಕೆಲವರು ರೂಪವನ್ನು ನೋಡಿದ ಕೂಡ ಅಡಿಕ್ಟ್ ಆಗ್ತಾರಲ್ಲ, ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಗುಣಗಳು ಆತನಲ್ಲಿ ಇಲ್ಲ. போனாவே ஒரு அட்ராக்ஷன் கொடுப்பாங்க சில பேர், பாருங்க ஸ்டைலாக பண்ணிக்கன்னு இல்லை என்னென்னமோ ஸ்டைல் பண்ணி. எதுக்கு போகிறோம்? மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசம். ಕೆಲವರು ಹೋಗ್ತಿದ್ದಂಗೆ ಒಂದು ಆಕರ್ಷಣೆ ಕೊಡ್ತಾರೆ. ಯಾಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂದರೆ ಕೆಲವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಆಕರ್ಷಣೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ எல்லா பியூட்டி எதுவும் பண்ணி எப்படியாவது நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಅಲಂಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಹೇಗಾದರೂ ಬೇರೆಯವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಆಕರ್ಷಣೆ, ಒಂದು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಇಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೋಗ್ತೇವೆ. ஆனால் இவனுக்கு பிறப்புலையே பாவம் பாருங்க, என்னத்தான் இவன் மேக்கப் பண்ணாலும் அவனால மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணவே முடியாது. அவன் பிறப்புலையே அசிங்கமானவன். ಅವನು ನೋಡುವುದಾದರೆ ಏನೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರೂ ಅವನು ಆಕರ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಕಾರಣ ಅವನು ಜನದಲ್ಲಿ, ಅವನು ಹುಟ್ಟಿದಾಗಲೇ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೊಂದಿದವನು. ஸோ ஜனங்கள்லாம் எவ்வளோ என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க, இவன் பிறவிலேயே என்ன பண்ணியிருப்பான், இவன் மோசமான மனுஷன், பாவத்தில் பிறந்திருப்பான், பாருங்க ஆண்டவர் முதலே தண்டிச்சிட்டாரு, எல்லா பழியும் வந்திருக்கும் அவனுக்கு. ನೋಡ್ರಿ, ಜನಗಳು ಅವನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಅವನು ಹುಟ್ಟಿದಾಗಲೇ ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ, ಪಾಪಗ್ರಸ್ತನು, ಪಾಪ ಮಾಡುವಂಥವನು, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳ ಆತನ ಮೇಲೆ ದೂಷಣ ಮಾತುಗಳನ್ನ ಹೇಳಿರಬಹುದು. அவன் ஒரு சாபம் நிறைந்ததான ஒரு மனுஷன். ಆ ವ್ಯಕ್ತಿ ಒಂದು ಶಾಪ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. குடும்பம் ஒரு மோசமான ஒரு குடும்பம். ಆ ಕುಟುಂಬವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಮೋಸವಾದ ಒಂದು ಕುಟುಂಬವು. அது அருவருக்கத்தக்கதான ஒரு குடும்பம். ಅದು ಬಹಳ ಒಂದು ಕೆಟ್ಟದಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡುವಂತ ಕುಟುಂಬವು. அது மாத்திரம் இல்ல, அவன் வேலை பாருங்க, அதுக்கு மேல மோசமான வேலை. ನೋಡಿ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸ ಅದಕ್ಕಿಂತ ಮೋಸವಾದದ್ದು. நீங்க பார்க்கலாம், நிறைய இடத்துல பாருங்க, கடன் கேட்கறது மட்டும் போய் விழுந்து கேட்போம். ಸಾಲ ಕೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಿ ಕೇಳ್ತೀವಿ ಅಲ್ಲಿ. ಆದರೆ கடன் கொடுத்தவன் உங்ககிட்ட வந்து திரும்பி, ஐயா என் பணத்தை கொடுங்க, திரும்பி கேட்கும் போது மட்டும் இன்னும் வந்து அவன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசமாக வருது. இப்போ ಸಾಲ ಕೊಟ್ಟವನು ಮತ್ತೆ ಬಂದು ನನ್ನ ಹಣ ತಿರಿಸ್ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವನಿಗೆ ಅವನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯ ಹುಟ್ಟುತ್ತೆ, கோவம் தான் வருது, ಕೋಪವೂ ಬರುತ್ತೆ. இன்னும் இவன் பணத்தை அவன் வந்து பிடிங்கிட்டு போற மாதிரி, ಏನೋ ಇವನ ಹಣವನ್ನ ಅವನು ಬಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಸಿಟ್ಟು. சில நேரங்கள் இதுதான் ஆகுது, நம்ம நல்லது பண்ணி கெட்டது வாங்கிக்குவோம். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ ಕೆಟ್ಟದನ್ನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இல்லை, அப்படிதான் நடக்குது எல்லா இடத்துலையும் பாருங்க. கடன் கொடுத்தவன் போய் என் பணத்தை கொடுப்பான்னா வந்துட்டான், எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೆದಿದೆ. ಹಣ ಕೊಟ್ಟವನು ಹೋಗಿ ಕೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವನು ಹೇಳ್ತಾನೆ, ಯಾವಾಗಲೂ ಹಣ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗುಣಗುಡುತ್ತಾನೆ. எப்போ பார்த்தாலும் இதே தான்ப்பா, பணம் என்னத்து பணத்தை வச்சு நீ என்னத்தான் வாழ போறான்னு அவನು. ಯಾವಾಗಲೂ ಹಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಏನು ಹಣ ಇಟ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡ್ತಾನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இல்லை, ಹೌದಲ್ವಾ? அப்போ வாங்கும் போது மட்டும், கடன் வாங்கும் போது மட்டும் விழுந்து அண்ணா, அப்பா, அக்கா, தங்க
நீ இல்லாம நான் இல்லை, எல்லா பாச வார்த்தையும் புகழ் வார்த்தையும் எல்லாம் பண்ணுவோம். ஆனா முடிஞ்சிட்ட பிறகு கடன் கொடுத்தவனுக்கு இருக்குது, அவனுக்கு வரம் பட்டங்க இருக்குது பாரு, அவன் சரியான ஒரு இவங்க பணத்திலேயே வாழ்ந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லா குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு. யாருங்க? கடன் கொடுத்தவனுக்கு இவங்க பட்டம் வைப்பாங்க. ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಅಣ್ಣ ಅಕ್ಕ ತಂಗಿ ನೀನಿಲ್ಲದೆ ನನಗೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕಾಚಿ ಬೇಡಿ ಅವರಲ್ಲಿ ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತವೆ. ಹಣ ಕೊಟ್ಟವನು ತೆಗೆದುಕೊಳ್ಳು ಬರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಈ ಹಣ ಅಂತ ತೆಗೆದುಕೊಂಡು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ ಏನಾಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ದೂಷಣ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವಂಥವರಾಗಿ ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರು ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೂಯ್ಯ. இப்படிப்பட்டதான ஒரு டிஸ்பார்ம் அவனுக்குள்ள ஒரு அழகும் இல்லை, ஒரு மற்றவங்க விரும்பத்தக்கதான ஒரு ரூபம் அவனுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, அவன் தொழிலும் மற்றவங்க அதை ஏற்றுக்கொள்வதான ஒரு தொழிலாகவும் இல்லை. ನೋಡ್ರಿ, ಅವನು ಹುಟ್ಟಿದಾಗ್ಲಿಂದಲೂ ಅವನಿಗೆ ನೋಡುವಂಥ ರೂಪ ಇರಲಿಲ್ಲ, ಒಳ್ಳೆ ಗುಣ ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಅವನು ಹೀನವಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದನು. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, இயேசு அந்த பக்கம் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது, ಯೇಸು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ ಕೂಡಲೇ ஜனங்கள் எல்லாம் முண்டியடிச்சுன்னு உள்ள ஓட்டாங்க. ಎಲ್ಲ ಜನಗಳಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮುಂದೆ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்பா சகைவே, நீ ரொம்ப குள்ளமாக்குறிய, வா 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 சீக்கிரம் வா, நீ அங்க வர யாரும் இவர் கூட்டின்னு போனதா தெரியல. ಜಕಾಯಿ, ನೀನು ಬಹಳ ಕುಳ್ಳವಾಗಿದೆ, ನಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ, ಬಾಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಯಾರು ಅವನಿಗಿಲ್ಲ. எல்லாம் டால்டாலா ஆக்குறாங்க வேற. ಎಲ್ಲರೂ ಎತ್ತರವಾದ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದಾರೆ. நீ அந்த கும்பல்ல இவன் போய் நின்னானா என்னத்தை பார்க்க முடியும்? யோசிப்பாரு. ಆ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇವನು ಹೋಗಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ಏನು ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಇವನ ಕಾರ್ಯங்களை தடுக்கிற ஜனங்களாய் தான் காணப்பட்டாங்க. அங்க ಇವನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಡೆ ಮಾಡುವಂತ ಜನಗಳಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಂಡವರು. அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த ஜனங்க நம்மள விட மாட்டாங்க இயேசுநாதர் பார்க்கிறதுக்கு. ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳುವಳಿಕೆ ಆಯ್ತು, ಈ ಜನಗಳು ಯೇಸುವನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. These people will not allow me to see Jesus. ಈ ಜನಗಳು ದೇವರನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ, ಯೇಸುವನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಇವರುಗಳು ತಡೆಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் ஆண்டவரை பார்த்து அவரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்போம் என்றாலும் கூட இதை ஜனங்கள் விட மாட்டாங்க. ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಾರು ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಬಯಸುವುದ್ರು ಸಹ ಇವರು ಜನಗಳು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவரவர் முண்டி அடிச்சுக்கொண்டு அவரவர் லாபத்தை தான் ஓடுறாங்க. எனக்காக கவலைப்படுறவங்க வருவனும் இல்லை. ಅವರವರ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಅವರವರು ಮುಂದೆ ಹಾದು ಹೋಗ್ತಾರೆ, ಆದರೆ ನನಗಾಗಿ ಚಿಂತಿಸುವವರು ಯಾರು ಇಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, இப்படிப்பட்டதான அநேகர் இப்படிப்பட்டதான நிலை தான் இருக்கிறோம். நம்ம ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿಗಳೆಲ್ಲ ನಾವು ಕಾಣಲ್ಪಡ್ತಾ நம்ம முன்னேற்றத்தை மற்றவங்க விரும்புறது கிடையாது. ನಾವು ಮುಂದೆ ಬರುವಂಥದ್ದು, ಬೆಳೆಯುವಂಥದ್ದು ಯಾರು ಬಯಸುವಂಥವರು ಇಲ್ಲ. நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய காரியம் எல்லாம் பார்த்து அருவருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ನಮ್ಮ ಅಂತಸ್ತುಗಳನ್ನ, ನಮ್ಮ ಯೋಗ್ಯತೆಗಳನ್ನ ಕಂಡು ನಮ್ಮನ್ನು ತಿರಸ್ಕರಿಸುವಂಥವರೇ ಜಾಸ್ತಿ. ஆனா இப்படிப்பட்டதான நிலையில நம்ம தனியா இருக்க முடியுமா? ಆದರೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನಾವು ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಗಿ, ಅಂದ್ರೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? மற்றவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியுமா? ಬೇರೆಯವರು ಮಾಡಕ್ಕಾಗದೇ ಇರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ஆண்டவருடைய கண்களிலே படுகிற விதமாய் நாம் தனியா நிற்க முடியுமா? ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನಾವು ದೃಷ್ಟಿ ನೋಡುವಂತೆ, ಅವರು ಬೀಳುವಂತೆ ನಾವು ಅವರ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? மற்றவருடைய கண்களிலே நாம் பாவியாகவும் அருவருக்கத்தக்கதான ரூபம் கொண்டவர்களாகவும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதான ஒரு மனுஷனாய் காணப்பட்டாலும் கூட நாம் தனியாய் நின்று ஆண்டவர் கண்களிலே காணப்படக்கூடுமா? ಬೇರೆಯವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನಾವು ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, ಬೇಡದವರಾಗಿ ಕಂಡ್ರೂ ಸಹ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? எனக்கு இந்த குறையல் தாங்குதுப்பா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வீட்டிலே உட்கார்ந்துருக்கலாம். ಈ ರೀತಿಯಾದ ಕೊರತೆಗಳು ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. அன்னைக்கு சொல்லுவாங்க, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குதுங்க, இந்த பிரச்சனை இருக்குது, உடம்புல சரியில்லைங்க, வீட்டில் பிரச்சனைங்க, புள்ள அப்படி இருக்குது, என்ன முன்னேற முடியும் நம்ம வாழ்க்கையில? ಅನೇಕರು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ಇರ್ತಾರೆ, ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕೊರತೆ ಇದೆ, ಮನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನೇ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹೇಳುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಹೇಗೆ ಮುಂದೆ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ. நான் முன்னால போனா என் பக்கத்துல யாரும் கூட நிக்க மாட்டானுங்க, அவ்வளவு அருவருப்பாங்க. ನಾನು ಮುಂದೆ ಹೋದಾದ್ರೆ ಯಾರು ಸಹ ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ನನ್ನ ತಿರಸ್ಕರಿಸುವಂತವರೇ ಇದ್ದಾರೆ. எஸ், யூ ஹேவ் ஆல் தி லிமிட்டேஷன்ஸ். உனக்குள்ளே ಅನೇಕ ತಡೆಗಳು ಕಾಣப்படலாம். ಹೌದು, ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಅನೇಕ ತಡೆಗಳು ನಿಂತಿದೆ. ஆனால் இவனோ தனித்து நிற்க காணப்பட்டான். ಆದರೂ ಈ ವ್ಯಕ್ತಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡನು. இவன் அது கேள்விப்பட்ட உடனே, ಯೇಸು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ, ஜனங்க போறதுக்கு முன்னால
ಜನಗಳು ಹಾದು ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ இவன் முன்னையே ஓடுறான். ಇವನು ಮುಂಚಿತವಾಗಿ ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. யோசித்து பாருங்க, வந்துட்டு பிறகு ஓடல, முன்னாலே ஓட்டான். ಬಂದ ಮೇಲೆ ಅವನು ಓಡ್ಲಿಲ್ಲ, ಮುಂಚಿತವಾಗಿ ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. அவன் ஓடி யாரும் தெரியாதபடிக்கு பெரிய ஒரு கரெக்ட் லொக்கேஷன் பார்த்துட்டான். இவர் இப்படி தான் வருவார், இந்த பக்கம் தான் போவார், ஜனங்கள் எல்லாம் இங்கே நிற்பாங்க, நம்ம போய் பின்னால் நின்னோம்னா கூட்டத்தில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஒரு பிளான் அவனுடைய எல்லா லிமிட்டேஷன் அவனுக்கு இருந்தான எல்லா குறைபாடு மத்தியிலே அவன் யோசனை வேறு விதத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றது. ನೋಡ್ರಿ, ಜಕಾಯನ ಅವನ ದೃಷ್ಟಿ, ಅವನ ಯೋಚನೆ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. ಯೇಸು ಬರುವಂಥ ಸ್ಥಳ ಯಾವುದು, ಮಾರ್ಗ ಯಾವುದು ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದವನಾಗಿ ಅರಿತುಕೊಂಡವನಾಗಿ ಜನಗಳಿಗಿಂತ ಮುಂಚೆ ಹಾದು ಹೋಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಕಂಡುಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಅಲ್ಲಿ ಏರಿ ಉட்கார்ந்துட்டான். ಅದು ಒಂದು ಮರವನ್ನು ಕಂಡು ಅದು ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಯೇಸುವನ್ನ பார்த்துடணும் இன்னைக்கு. ಯೇಸುವನ್ನ ನಾನು ನೋಡಲೇಬೇಕು ಇವತ್ತು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னால முடியாது, தடைகள் அநேக இருக்கிறது, ஆனாலும் நீ தனித்து நிற்க முடியும் சகோதரனே சகோதரியே. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ತಡೆಗಳು ಹೋರಾಟಗಳು ಅನೇಕ ಉಂಟು, ಆದರೂ ಸಹ ನೀನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. உன்னால் ஆண்டவரை காணக்கூடும், ನಿನ್ನಿಂದ ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர்கள் தடை பண்ணலாம், ಮನುಷ್ಯರು ನಿನಗೆ ತಡೆ ಮಾಡಬಹುದು, உன்னுடைய சூழ்நிலை தடை பண்ணலாம், ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಿನಗೆ ತಡೆಯಾಗಿರಬಹುದು. நீ எப்பொழுது தனித்து நிற்கின்றாயோ, ಯಾವಾಗ ನೀನು ಪ್ರತ್ಯಕ್ಷಿಸಲ್ಪಡ್ತೀಯೋ, ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ, அப்பொழுது ஆண்டவருடைய கண்கள் உன் மேல் படும். ಆಗ ದೇವರ ಕಟಾಕ್ಷವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அங்க பார்த்து நோவான் மேலே ஆண்டவர் கண்கள் விழுந்ததான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ನೋಹನ ಮೇಲೆ ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿ ಬಿತ್ತು. இங்கேயும் பார்க்கிறோம், ಇಲ್ಲೂ ಸಹ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இவன் தன்னுடைய எல்லா லிமிட்டேஷன் மாத்திலும் கூட அந்த மரத்துல எப்படித்தான் ஏறினானோ இவன் குள்ளம், அப்படியே அந்த அவனுடைய எல்லா தடைகள் மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். ಇವನ ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳ ಪರಿಸ್ಥಿತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಅವನು ಹೇಗೆ ಮಾಡಿದ್ನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೂ ಸಹ ಬಹಳ ಬೇಗವಾಗಿ ಹೋಗಿ ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತು ಕುಳಿತುಕೊಂಡನು. அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பான் யோசித்து பாருங்க. ನೋಡ್ರಿ, ಎಷ್ಟೊಂದು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿರ್ಬೋದು ನೋಡ್ರಿ. ஜனங்கள்லாம் வரத்துக்கு முன்னால் பேரி உட்காந்துட்டு இருப்பான், ஏன்னா எல்லாம் கேலி பண்ணியிருப்பாங்க அவனை. ಜನಗಳು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿರ್ಬೋದು, ಯಾಕಂದ್ರೆ ಜನಗಳು ನೋಡಿದ್ರೆ ಅವನಿಗೆ ಆಯಾಸ ಮಾಡಿರ್ಬೋದು, தடை பண்ணியிருப்பாங்க, ತಡೆ ಮಾಡಿರ್ಬೋದು. யாரும் பண்றதுக்கு முன்னால இவன் போய் உட்காந்துட்டான். ಯಾರು ತಡೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಹೋಗಿ ಹತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. யாரும் பார்க்கல ಅವನನ್ನು ಯಾರು ನೋಡಿಲ್ಲ, ஆனா இயேசு பார்த்தாரு. ಆದ್ರೂ ಸಹ ಯೇಸು ನೋಡಿದರು. அங்க வந்தாரு, பார்த்தாரு, நின்னாரு, சகைவன் இறங்கி வானாரு. ಅಲ್ಲಿ ಬಂದ್ರು, ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಂದ್ರು, ನಿಂತರು, ಮೇಲೆ ನೋಡಿದ್ರು, ಜಕಾಯನೇ ಇಳಿದು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசித்து பாரு, யாரும் பார்க்கலனா கூட ஆண்டவர் பார்த்து நிற்கிறார் உன்னுடைய முயற்சியை. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಯಾರು ನೋಡಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಸಹ ದೇವರ ಕಟಾಕ್ಷವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. எல்லாரும் உன்னை தள்ளி விட்டு இருக்கலாம், ஆனா நீ ஆண்டவரை எப்போது பார்க்க வேண்டும் என்று தனித்து துடித்து முயற்சிக்கின்றாயோ, கர்த்தருடைய கண்கள் உன் மேலே விழும். ಯಾವಾಗ ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೀಯೋ, ಆಗ ದೇವರ ಕಟಾಕ್ಷವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மூன்றாவதாக ஒரு மனுஷனை பார்க்கும்படியே வாஞ்சிக்கின்றேன். ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕುರಿತು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. அவர் யோசேப்பு. ಆತನು ಯೋಸೇಫನು. இந்த யோசேப்பை பார்க்கும்போது யாரும் செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்கிறான். ಯಾರು ಮಾಡಬಾರ್ದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಹ ಇವನು ಮಾಡ್ತಾನೆ. அவனுடைய குவாலிட்டிஸே வேற மாதிரி இருக்குது. ಅವನ ಗುಣಾದೇಶಗಳೇ, ಅವನ ಅಗತ್ಯಗಳು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. அவங்க சகோதரர்லாம் ஒரு விதத்துல இருந்தா இவன் வேறு விதத்துல இருக்கிறான். ಅವರ ಸಹೋದರಗಳೆಲ್ಲ ಒಂದು ರೀತಿಯಾಗಿದ್ರು ಸಹ ಇವನು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. பாருங்க, அவங்க சகோதரர் எல்லாம் விரோதமான காரியங்களும் கெட்ட காரியங்களும் கெட்ட ஆலோசனைகளும் செய்து கொண்டுக்கிறாங்க. ஆனா இவனும் அப்படிப்பட்டவன் இல்லை, ஆண்டவருக்கு பயந்து சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்கு பயந்தவனா இருக்க ஆரம்பிக்கணும். ಸಹೋದರಗಳೆಲ್ಲ ನೋಡುವುದಾದ್ರೆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನ, ಬೇರೆ ಬೇರೆ ತುಡುಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇವನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೇ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನಾಗಿ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾನೆ. இன்றைக்கு இருக்கிறதான வாலிப பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க? ಇವತ್ತಿರುವಂತ ಯವನ ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, மற்றவங்களை போல இருக்கணும், ಬೇರೆಯವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ. அவங்க எப்படி எப்படி செய்யறாங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்து கத்துக்கணும். ಅವರು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಅದನ್ನು ನೋಡಿ ನಾವು ಸಹ ಕಲಿತು ಮಾಡಬೇಕು. இட்ஸ் ஏஜ் டு என்ஜாய்ன்னு சொல்றாங்கல்ல, வயசு இது இன்பத்தை அனுபவிக்கிறதான வயசு. ಇದು ಎಲ್ಲ ಸುಖಕರವನ್ನ ಅನುಭವಿಸುವಂತ ಒಂದು ವಯಸ್ಸಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எங்க பசங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் அதான் பண்றாங்க, அதனால எனக்கு நீங்க பர்மிட் பண்ணணும்னு வீட்டில் கேட்பாங்க. ನಮ್ಮ ಶಾಲೆಯಲ್ಲಿರುವಂಥ, ನಮ್ಮ ಕ್ಲಾಸ್ ರೂಮಲ್ಲಿ ಇರುವಂಥ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ, ಹಾಗಾಗಿ ನೀವು ನಮಗೆ ಒಂದು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎತ್ತವರಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ. God is looking for that one particular person who is different from others. பாருங்க, ஒரு மனுஷனை மற்றவங்களை விட ಡಿಫರೆಂಟ್ ಹಾಕಿದ್ರೆ ஒரு ಮನುಷ್ಯನೇ ಆಂಡರ್ ತೇಡಿ ನಿಂತಿರಾರ. ಬೇರೆಯವರಿಗಿಂತ ವ್ಯತ್ಯಾಸವಾದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ದೇವರು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ,
கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ದೇವರು ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் அங்க யோசேப்புடைய சகோதரரோடு கூட இருந்தார் என்று சொல்லப்படல. ಕರ್ತನು ಯೋಸೇಫನ ಸಹೋದರರ ಸಂಗಡ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. யோசேப்பை பாருங்க, அவங்க சகோதரர்களே அடிச்சு அந்த கிணத்துல போடுறாங்க பாருங்க. எவ்வளோ துன்மார்க்கம் நிறைந்ததான சகோதரன் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அவங்க மத்தியில ஒரு மனுஷன், ஆண்டுக்கு பயந்த ஒரு மனுஷன், அவங்களுக்கு போய் பாவம் சாப்பாடுலாம் எடுத்துன்னு போய் அவங்க போறான் போங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்லவனை இவங்க எல்லாம் அடிச்சு போறாங்க. ஆனால் அவனோ ஆண்டுக்கு முன்பாக ಉತ್ತಮನಾಗಿ ಕಾಣப்பட்டான். ನೋಡಿ, ಯೋಸೇಫನ ಸಹೋದರಗಳಿಗೆ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕನಿಕರಪಟ್ಟು ಊಟವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಆದರೆ ಸಹೋದರಗಳು ಎಲ್ಲ ದುಷ್ಟತನವನ್ನ ಮಾಡಿ ಅವನನ್ನ ಒಡೆದು ಗುಂಡಿಗೆ ಹಾಕುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுக்கு எல்லாம் ஸ்டோரி தெரியும் நமக்கு. யோசேப்பு ஸ்டோரி. அவனை பிடிச்சின்னு போய் எடுத்துன்னு போய் வித்துடுறாங்க. போர்த்திபார் வீட்டில் போயிட்டு அங்கே வேலைக்காரனா ஜாயின் பண்ணுறான். ಅವನ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಕುರಿತು ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ಗುಂಡಿಗೆ ಹಾಕಲ್ಪಡ್ತಾರೆ, ಮಾರಲ್ಪಡ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಜೈಲಿಗೆ ಹಾಕಲ್ಪಡ್ತಾರೆ, ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. ஒரு வேலைக்காரனா போய் அங்கே அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிறான். ಒಂದು ಕೆಲಸದವನಾಗಿ ಹೋಗಿ ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பட் ஆனால் இந்த யோசேப்பு he was an handsome man, beautiful handsome young man. ಆದರೆ ಯೋಸೇಫನ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅವನು ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವನು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு கொஞ்சம் நம்மளுக்கு சரீரத்தில் கொஞ்சம் ஸ்டைல் வந்துடுச்சுன்னா, அழகாக இருந்தானா இன்னும் என்ன மேக்கப் போடணும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டைல் சொல்லுது அப்படி போகிறாங்கல்ல பசங்க பார்க்கலாம். நம்ம ஆம்பளை பசங்க போது அப்படி போ. ஹலோ, அதுக்காக கர்த்தர் ஒன்று நியமிச்சிடல. கர்த்தர் ஒன்று கொடுத்துக்கிறாரு. கர்த்தர் ஒன்று நல்லா படிச்சிருந்தா, அழகாக படிச்சிருந்தா, பார்ப்பது சுந்தரமாக இருந்தா நல்லது. ಆದರೆ ಒಂದು ವೇಳೆ ಯವನ ಮಕ್ಕಳು ಸ್ವಲ್ಪ ಸೌಂದರ್ಯವಾಗಿ ಇರುವುದಾದರೆ ಅನೇಕ ಮೇಕಪ್ಗಳನ್ನು ಹಾಕ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತೇಳಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನಿನಗೆ ಸೌಂದರ್ಯವನ್ನ ಕೊಟ್ಟಿರುವುದಾದರೆ ಒಳ್ಳೆದೆಂಬುದಾಗಿ ಸುಮ್ಮನೆ ಇರು. அது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ಅದನ್ನು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಮಾಡಬಾರದು. நீங்க பார்க்க யோசேப்பை பார்க்கிறோம். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ಜೀವಿತವನ್ನ ನೋಡ್ತೀವಿ. அவன் பார்க்கிறதுக்கு அவ்வளவு சௌந்தரியம் உள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். வெரி ஹேண்ட்சம் யங் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. ಅವನು ನೋಡೋದಕ್ಕೆ ಬಹಳ ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವನು, ಕೆಂಪಾದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவனை பார்த்து அந்த போத்திபார் வைஃப்க்கு அப்படியே அட்ராக்ட் ஆயிட்டான். ಅದನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಅವನ ಯಜಮಾನನ ಹೆಂಡತಿಗೆ ಆಗಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಆಕರ್ಷಣ ಆದವಳು. பாருங்க, மற்றவங்கெல்லாம் பண்றாங்களே அப்படின்னு யோசேப்புக்கு அந்த யோசனை வரல. ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಯೋಚನೆ ಅವನಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. அவனுக்குள்ள எந்த கெட்ட எண்ணம் வரல. ಆತನ ಒಳಗಡೆ ಯಾವ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಬಂದಿಲ್ಲ. எல்லோரும் கெட்ட காரியங்களை பண்ணும்போது இவனுக்குள்ள கெட்ட காரியம் வரல. ಎಲ್ಲರೂ ಆ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾದ ಯೋಚನೆ ಬಂದಿಲ್ಲ. தானா வரும்போது அனுபவத்துல என்ன தப்புன்னுவாங்க நிறைய பேர். ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅನುಭವಿಸೋದಕ್ಕೆ ಏನ್ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ நான் போய் தான் தப்பு பண்ணலங்க, அதுவே வருது, நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை குத்துக்கிற சில பேர் இன்னும் கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் போயிடுவாங்க. ஆண்டவரை கொடுத்தாருங்க, அனுபவிச்சுட்டு போறேன்னுவாங்க. ನಾನೆಂತೂ ಹೋಗಿಲ್ಲ, ಹುಡುಕೊಂಡು ಹೋಗಿಲ್ಲ, ಅದಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ, ದೇವರೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವ್ರನ್ನು ಸಹ ಸೆಳೀತಾರೆ. ஹலோ, நீ தனி மனுஷனாய் காணப்படுகின்றாயா? ನೀನು ಪ್ರತ್ಯಕ್ಷಪಟ್ಟವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೀಯ. கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறியா? ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಸೇರಿಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೀಯಾ? அந்த பாவம் நிறைந்ததான சூழ்நிலையில கூட, ಆ ಪಾಪ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಸಹ அவன் சொல்றான், நான் என்னுடைய எஜமானுக்கும் மர்த்தம் என்னுடைய தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை நான் செய்ய முடியாது. ಅವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ಅವನು ಒಂದು ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ, ನನ್ನ ಯಜಮಾನನಿಗೂ ನನ್ನ ದುಷ್ಟಿಸಿದಂತ ದೇವರಿಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂಬ. பாருங்க, ஆண்டவர் அங்க வச்சுன்னுக்குறான். அவன் ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲ ದೇವ್ರನ್ನ ಆತನು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಮುಂದೆ ಇಟ್ಟವನಾಗಿದ್ದಾನೆ. பாவம் நிறைந்ததான ஒரு இடத்துல, ಪಾಪ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ, சூழ்நிலைகள் அப்படி இருக்குதான ஒரு இடத்துல, ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ஒரு மனுஷன் தனியா நிற்கிறான். ಒಂದು ಮನುಷ್ಯನು ಅವನು ಪ್ರತ್ಯಕ್ಷಪಟ್ಟವನಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ஆண்டவருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வது? ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪವನ್ನ ನಾನು ಹೇಗೆ ಮಾಡಲಿ? என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಹೇಗಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ಏನು ನಡೆದರೂ ಸಹ ಪರವಾಗಿಲ್ಲ, நான் தனித்து தான் நிற்பேன். ನಾನು ಪ್ರತ್ಯಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿಯೇ ಇರ್ತೇನೆ. பாருங்க, அவனை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு மறுபடி வீணான ஒரு பழி மறுபடியுமா ஜெயில போடுறாங்க. ನೋಡಿ, ಸುಮ್ಮನೆ ವ್ಯರ್ಥವಾದ ಒಂದು ಆತನ ಮೇಲೆ ಒಂದು ತಪ್ಪಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಹೊರತು ಅವನ ಜೈಲಿಗೆ ಹಾಕ್ತಾರೆ. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ನಾವಾದರೆ ಏನು ಹೇಳ್ತಿದ್ವಿ? அந்த போர்த்திபார் பேச்சு கேட்டிருந்தா நல்ல வாழ்க்கை அண்ணா அனுபவிச்சுருந்துருக்கலாம். ஜெயிலில் வந்து உட்காந்துக்கிறோம், அங்கேயே பெரிய ஒரு காரியம் சேர்ந்திருப்பான். அடுத்து தெரியாது, ஒரு வேலை போர்த்திபார் மனைவி போர்த்திபாரை போட்டுட்டு இவனோட கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். என்னென்னமோ நடந்திருக்கும். இந்த காலத்தில் நடக்கிற மாதிரி அந்த காலத்தில் நடந்திருக்கும்.
ಒಂದು ವೇಳೆ ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳೊಂದಿಗೆ ನಾವು ಇರ್ಬೋದು. ಒಂದು ವೇಳೆ ಆವಾಗಲೇ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವಳೊಂದಿಗೆ ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು. ಈಗಿರುವಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಆಗಲೇ ಹೊಂದಿಕೊಂಡಿರ್ಬೋದು. ಒಂದು ವೇಳೆ ಹೆಂಗಸು ಒಂದು ವೇಳೆ ಗಂಡನ ಸಾಯಿಸಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಅವ್ರ ಜೀವನ ಸಹ ಮಾಡಿರ್ಬೋದು ಎಂಬುದಾಗಿ ಈಗ ನೆನೆಸುವಂಥ ಕಾರ್ಯಗಳು ಆಗಲೂ ಸಹ ಆಗಿರ್ಬೋದು. ஆனால் யோசிப்போ அது மாதிரி யோசிக்கல. ಆದರೆ யோசேப்பನು ಆ ರೀತಿಯಾದ ಯೋಚನೆ ಮಾಡಿಲ್ಲ. வேதம் சொல்லுது அவன் சிறைச்சாலையிலும் கூட ஆண்டுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தானா. ಸತ್ಯವಾಕ್ಯವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಸೆರೆಮನೆಯಲ್ಲೂ ಸಹ ದೇವರ ಮುಂದೆ ಅವನು ನಿರ್ದೋಷಿಯಾಗಿದ್ದನೆಂಬುದು, ಉತ್ತಮನಾಗಿದ್ದನು. கர்த்தர் அவனோடு கூட இருந்தது அங்க இருக்கிற சிறை அதிகாரி கூட தெரிஞ்சிச்சு. ಕರ್ತನು ಆತನ ಸಂಗಡ ಇರುವುದನ್ನ ಅಲ್ಲಿರುವಂತಹ ಸೆರೆಮನೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಸಹ ಕಂಡುಕೊಂಡರು. He was a reflection of God's quality. ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி ஒரு மனுஷனாக எல்லா சூழ்நிலையிலும் அவன் காணப்பட்டான். ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ಆತನು ದೇವರ ಗುಣಾದೇಶಗಳನ್ನ ಪ್ರಕಟಿಸುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. அவனுக்கு எல்லாம் அழகு சௌந்தர்யம் இருந்தது. ಆತನಿಗೆ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಸೌಂದರ್ಯ ಹೊಂದಿದವನಾಗಿದ್ದನು. பாவ சூழ்நிலை அவனுக்கு இருந்தது. ಪಾಪದ ಒಂದು ಮಾಡುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಇತ್ತು ಅವನಿಗೆ. வீணா சிறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். செய்யாத ஒரு காரியத்துக்கு அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். ಮಾಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಅವನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ದಂಡನೆಯನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு இந்த கஷ்டம் இந்த பிரச்சனை என்று சொல்லி அவன் மாறவில்லை. ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಕಷ್ಟ, ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಲಿಲ್ಲ. தனித்து அங்கே நிற்க காணப்பட்டான். ಆ ಸ್ಥಳದಲ್ಲೂ ಸಹ ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಅವನು ಪ್ರತ್ಯಕ್ಷಪಟ್ಟವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ. அதனால்தான் வேதம் சொல்லுது, ಅದನ್ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, கர்த்தர் அவனோடு கூடவே இருந்தாராம். ಕರ್ತನು ಆತನ ಸಂಗಡವೇ ಇದ್ದನೆಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனை கொண்டு தான் பாருங்க இஸ்ரவேல் கோத்திரத்தையே ரட்சித்தாரு. ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಮುಖಾಂತರವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಗೋತ್ರಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டதான ஒரு கமிட்மெண்ட் பாருங்க. அவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. அவனை ஏமாத்தினவங்க எத்தனை, அவனை அடித்து துன்புறுத்தினாங்க. சொந்த பிரதர்ஸே வெறுத்தாங்க, விற்கப்பட்டான். பாவம் நிறைந்தான ஒரு சூழ்நிலை, பழிய வாங்கினான், சிறைச்சாலை போட்டாங்க. ಆಂಡವರು ಬಿಟ್ಟು போவே ಇಲ್ಲ. ನೋಡಿ, ಎಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಾದ ಒಂದು ಜೀವನ ಅವನಿಗೆ. ಸಹೋದರಗಳು ಒಡೆದ್ರು, ಅವನ್ನ ಗುಂಡಿಗೆ ಹಾಕಿದ್ರು, ಮಾರಲ್ಪಟ್ಟರು, ಜೈಲಿಗೆ ಹೋದನು, ಮಾಡದೆ ಪಾಪಕ್ಕೆ ಅವನು ದಂಡನೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ರು. ಆದರೂ ಸಹ ಆತನು ಪ್ರತ್ಯಕ್ಷಪಟ್ಟವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாக முடித்துக்கொள்ளும்படியே வாஞ்சிக்கின்றேன். இங்கே டோன்ட் பி இன் த crowd, ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த crowd. அங்கே கூட்டத்தோட கூட்டமாக இருக்காத, நீ தனித்து நில்லு. ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಸೇರಿದವನಾಗಿ ಇರಬೇಡ, ನೀನು ಪ್ರತ್ಯಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಇರು. நீ முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம யாருன்னு நம்ம தெரிந்துக்கணும். ಮೊದಲದಾಗಿ ನಾವು ತಿಳಿಯಬೇಕಾಗಿರುವಂತಹ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, ನಾನು ಯಾರೆಂಬುದನ್ನ ನೀನು ತಿಳಿದಿರಬೇಕು. டிஸ்கவர் who you are. நான் யாருன்னு ஆராய்ந்து பாரு. ನಾನು ಯಾರು ಎಂಬುದನ್ನ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. அங்க செகையை பார்க்கிறோம், அவனுக்கு எல்லா லிமிಟೇಷನ್ இருந்தது. ಅಲ್ಲಿ ಜಕಾಯನ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಆತನು ಹೊಂದಿದ್ದನು. நோவா பார்க்கும்போது அவனுக்கு எல்லா பிரச்சனை தான் இருந்தது. ಅಲ್ಲಿ ನೋಹನನ್ನು ಸಹ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ಕಂಡನು. சகேயுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லா பிரச்சனை தான் இருந்தது. ಜಕಾಯನ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಎಲ್ಲ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗಳ ಹೊಂದಿದವನಾಗಿ ಆತನು ಇದ್ದನು. நோவாவுக்கும் எல்லா பிரச்சனை இருந்தது. ನೋಹನಿಗೂ ಸಹ ಸಮಸ್ತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಇತ್ತು ಅವನಿಗೂ ಸಹ. ஆனா அவங்க தங்களை ஆராய்ந்து அறிய ஆரம்பித்தாங்க. ಆದರೂ ಅವರು ತಮ್ಮನ್ನ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವರಾಗಿ ಇದ್ದರು. இவ்வளவு லிமிட்டேஷன் மத்தியில நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ಇಷ್ಟು ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ದೇವರನ್ನ ಹುಡುಕುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. எது உண்மையோ எது உத்தமமோ அதிலே நீ நிலைத்திரு. ಯಾವುದು ನಿಜಸ್ಥಿತಿಯಾಗಿದೆಯೋ ಉತ್ತಮವಾಗಿದೆಯೋ ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, எது நன்மையானதோ எது உத்தமமோ எது உண்மையோ அதிலே நீ உறுதியாய் ನಿಲ್ಲಿ. ಪೌಲನು ತಿಮೋಥನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಾವುದು ಉತ್ತಮವಾಗಿದೆಯೋ ನಿಜಸ್ಥಿತಿಯಾಗಿದೆಯೋ ಅದರಲ್ಲಿ ನೀನು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತುಕೋ ಎಂಬುದಾಗಿ. உலகெல்லாம் வேறு பக்கம் போயிருக்கலாம், ಲೋಕವೆಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಹೋಗಿ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿ ನಿಂತುಕೊಂಡಿರಬಹುದು. நீ அழைக்கப்பட்டவன் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் நீ தனிப்பட்டவனாய் தான் இருக்க வேண்டும். ನೀನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ನೀನು ಪ್ರತಿಷ್ಠಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஒரு மாற்றத்தை எதிர்பார். சூஸ் எ சேஞ்ச். ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீ எதிர்பாரு. ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನ ಎದುರು ನೋಡು. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ? மாறணும், இது சூழ்நிலை மாறணும்.
ಈ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬದಲಾವಣೆಯಾಗಬೇಕು. நான் இதுலயே இருந்து அப்படியே போறேன் இல்ல. ಇದರಲ್ಲೇ ಇದ್ದು ನಾನು ಹೀಗೆ ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. ஒருவேளை சகை சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவள் தான்ப்பா என் படைப்பே அப்படிப்பட்டான படைப்பு, ஐ எம் கர்ஸ்டு பர்சன், நான் சாபமா வந்தவன் அப்படியே இருந்துட்டு போ இல்ல. அதுலயும் ஒரு மாற்றத்தை அவன் விரும்பினான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಜಕಾಯನು ಒಂದು ವೇಳೆ ಹುಟ್ಟಿದಾಗಲೂ ನಾನು ಹೀಗೆ ಶಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ, ಹೀಗೆ ಇದ್ದು ಹೀಗೆ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಬಯಸಲಿಲ್ಲ. ಆದರೂ ಅವನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನ ಹುಡುಕುವಂತವನಾಗಿ ಕಂಡನು. நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும். ನಮ್ಮ ಜೀವಿತವು ಹೇಗಿದ್ರೂ ಸಹ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನ ನೋಡುವಂತವರಾಗಿ ನಾವು ಬಯಸಬೇಕು. மூணாவதாக யூ பிரஸ் ஃபார்வர்ட், முன்னே போகிறதுக்கு முயற்சி செய். ಅಂದರೆ ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ ಮುಂದೆ ಹಾದು ಹೋಗೋದಕ್ಕೆ ನಾವು ಅದು ಪ್ರಯಾಸ ಪಡುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஜனங்க எல்லாம் தடுத்து தான் இருக்கலாம், ಜನಗಳೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನ ಅಟ್ಟಿಸ್ಕೊಂಡ್ ಬರಬಹುದು, சூழ்நிலை தடுத்து நிற்கலாம், ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನಮ್ಮನ್ನ ತಡೆ ಮಾಡಬಹುದು. சகவி ஏதோ ஒரு முயற்சி செய்து மேல மரத்துல ஏறிட்டான். ಜಕಾಯನು ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ಮೇಲೆ ಹತ್ತು ಬಿಟ್ಟನು. பிரஸ் பண்ணு, முன்னால ஃபார்வர்ட் போறதுக்கு முன்னால காலத்தை எழுதி ಮುಂದ್ಗಡೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ತಮ್ಮ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನ ಮುಂದೆ ನಾವು ಸಾಗಿಸುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இருக்கிற இடத்துல உட்கார்ந்து நிற்காத. ಕುತ್ತಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. ஆண்டவர் அப்படியே கூரையை பிச்சுன்னு வந்து அப்படியே உன்னை அப்படியே தூக்குவார்னு நினைக்காத. ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಅಂತ್ಯನ ಬಿಚ್ಚಿ ದೇವರು ಬಂದು ಸುರಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಡ. புட் எ ஸ்டெப் ஃபார்வர்ட், முன்னே போறதுக்கு முயற்சி பண்ணு. ನಿನ್ನ ಹೆಜ್ಜೆಯನ್ನ ಮುಂದೆ ಇಡುವುದಕ್ಕಾಗಿ ನೀನು ಪ್ರಯಾಸ ಪಡು. தடைகள் இருக்கிறதுன்னு சொல்லி தடங்கி நிற்காத. ತಡೆಗಳು ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಡ. பிரேக் த பேரியர்ஸ், எது இருந்தாலும் அது தாண்டி கொண்டு போவதற்கு முயற்சி செய். ವಿರುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮುರಿದು ಅದನ್ನು ದಾಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ನೀನು ಪ್ರಯಾಸ ಪಡು. தாவீதை பார்க்கிறோம், ದಾವಿದನನ್ನು ನೋಡ್ತೇವೆ. ஒரு ஓல் ஆர்மி பின்னால நின்னுக்குது, ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಸೈನಿಕರೆಲ್ಲ ಹಿಂದೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. இவனும் போய் கூட்டத்தோடு கூட்டமா அவங்க அண்ணன்களோட இல்லைன்னா இஸ்ரேல் ஆர்மியோட போய் இவன் நிக்கல. ಅಲ್ಲಿ ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಅವರ ಅಣ್ಣನೊಂದಿಗೆ ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಸೈನಿಕರೊಂದಿಗೆ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡಿಲ್ಲ. இவன் தனியா போறான். ಅವನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. பாருங்க, கூட்டம் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது, இவன் மட்டும் தனியா போறான். ಅಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಗುಂಪಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಸೈನ್ಯ ಗುಂಪು ಹಿಂದ್ಗಡೆ ಇದೆ, ಆದ್ರೂ ಮಾತ್ರ ಅವನು ಮುಂದೆ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. நான் இஸ்ரேல் சேனையிலே கர்த்தருடைய நாமத்துல வரேன்னு சொல்லிட்டு போறான். ನಾನು ಇಸ್ರೇಲ್ ದೇವರ ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಹಾದು ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಘೋಷಣೆ என்ன ಮಾಡ್ತಾನೆ. தைரியம் இருந்திருக்கும், ಎಷ್ಟು ಒಂದು ಧೈರ್ಯ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು. ஆண்டவர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும், ದೇವರ ಮೇಲೆ ಎಷ್ಟೊಂದು ನಂಬಿಕೆ ಉಂಟು. என்ன முயற்சி யோசித்து பாருங்க, அடுத்த நிமிஷத்துல இவன் செத்துருக்கலாம். ನೋಡಿ, ಎಷ್ಟೊಂದು ಪ್ರಯಾಸ, ಸಣ್ಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅವನು ಮರಣ ಹೊಂದಿರಬಹುದು. He was a risk taking person. என்ன நடந்தாலும் சரி, ಯಾವುದು ನಡೆದರೂ ಸಹ அவனால் தான் சாதிக்க முடியும். ಆತನಿಂದಲೇ ಅದನ್ನು ಸಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த காலை நேரத்துல சகோதரனே சகோதரியே, ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, கூட்டத்தோடு கூட்டமா இருக்க அல்ல, ಗುಂಪಿನೊಂದಿಗೆ ಗುಂಪಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. you are separated and you are called to be a separate person. ನೀನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನು, ಪ್ರತ್ಯಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೀಯೆ. ஆண்டவருடைய கண்கள் மேல் படட்டுமே. ದೇವರ ಕಣ್ಣುಗಳ ದೃಷ್ಟಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳಲಿ. சகைவை கர்த்தர் பார்த்தாரு, ಜಕಾಯನನ್ನು ದೇವರು ನೋಡಿದನು. நோவாவை பார்த்தாரு, ನೋಹನನ್ನು ನೋಡಿದನು. தாவீதை பார்த்தாரு. ದಾವಿದನನ್ನು ನೋಡಿದರು. யோசித்து பாருங்க, அங்க யோசேப்பு கூடவே வந்தாராம். ಅಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಯೋಸೇಫನ ಸಂಗಡವೇ ಇದ್ದನೆಂಬುದಾಗಿ. நான் முயற்சிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. கண்களை மூடி ஜெபிப்போமாக. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையானது காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு நீ பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சாதிக்கும்படியாக நாங்கள் தனித்து நிற்கிறதானே கர்த்தாவே, உண்மையான காரியம் எதுவோ, உத்தமமான ஒரு காரியம், நீதியான ஒரு காரியம், ஆண்டவர் உமக்கு ஏற்றதான ஒரு காரியம் எதுவோ அதில் நிற்கத்தக்கதாக உம்மை தேடுகிற மனுஷெல்லாம் எங்களை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளையும் சூழ்நிலையும் நாங்கள் பார்க்காதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்ப்பதற்கு எப்படியாவது ஓடி வர நீர் உதவி செய்வீராக. இந்த கர்த்தாவே, இந்த வாக்கியங்கள் கர்த்தா உண்மையாக ஒவ்வொரு இருதயத்தின் பேசட்டும் ஆண்டவரே. போதும் எனக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தா ஒரு மனதில் நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தா, உலகத்தோடு உலகமாக மற்றவர் செய்கிறதை போல நாமும் செய்து கொண்டு இராதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்ததின் நோக்கத்தை அறிந்து அதிலே வர கர்த்தா உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும். விசேஷ போத்தில் நடக்க இருக்கிறதான கர்த்தராபோஜ பந்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதையும் ஆசீர்வதியும் பங்கு பெறுங்க உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.